இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி. கழுத தேஞ்சு கட்டெரும்பாச்சின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. ஆனா இப்போ கழுதைய தேய்ச்சாலே அது காட்டெருமை மாதிரி வளர்ந்துட்டு போகுது, பெருகிட்டு போகுது. அது எந்த கழுதைன்னு கேட்குறீங்களா? அதுக்கு என் நண்பன்கிட்ட கேட்டும்போது சொன்னார், அதுதான் ஓட்டு மிஷின் அப்படின்றாரு. அதை தேய்க்க தேய்க்க அது பாட்டில் குஞ்சுகளை பொறுக்கிற மாதிரி அது பாட்டில் பெருக்கி தள்ளிக்கிட்டே இருக்கான். இதுதானே சமீபத்தில் நடந்தது. அதாவது ஒரு வீட்டில் ஒரு ரூம், பெங்களூரில் ஒரு ரூமில் 80 பேர் இருக்காங்க. அந்த 80 பேரில் வந்து ஓட்டு போட்ட ஆட்கள் 80 பேரில் உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு பக்கத்து ரூமில் இருக்கிறவனுக்கே தெரியல. அந்த அளவுக்கு மாயமாக வந்து அவங்க ஓட்டு போட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு குளறுபடி பார்த்தீங்கன்னா, பீகாரில் ஒரு வீட்டில் 230 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு அட்ரஸ் இல்லை, ஆள் இல்லை. இப்போல்லாம் முன்னெல்லாம் ஆள் வேணும், அட்ரஸ் இருக்கணும், அப்போ தான் ப்ராப்பராக ஓட்டு போடுவாங்கன்னு வர ஓட்டு போட அனுமதிப்பாங்க. இப்போ வந்து 0 ஊர்லேருந்து வர்றேன், 0 பேர்லேருந்து வர்றேன், இந்த பேர்லேருந்து வரேன், அந்த பேரில் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த பேரில் ஓட்டு பதிவாயிடுது. மாயக்கண்ணன் வந்து அன்றைக்கி புல்லாங்குழல் ஊதுன உடனே மாடுகள்லாம் சேர்ந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஓட்டு மிஷினில் ஒரு தட்டுனா ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா அங்கங்கே ஓட்டுக்களாக வந்துக்கிட்டே இருக்கான். என்னப்பா இது, என்ன நடக்குதுன்னு தெரியல. அன்றைக்கெல்லாம் பிட் பாக்கெட் திருடுறவனை என்ன சொல்லுவோம்? பிட் பாக்கெட் திருடன். அவனே பிட் பாக்கெட் திருடுறவன் அடுத்து வந்து தங்கச்சங்கிலியை பறிக்கும் போது தங்க திருடன் ஆயிடும். அவனே வளர்ச்சி அடைஞ்சு வீட்டில் புகுந்து பல பணம் நகை அடிச்சுட்டு போயிட்டு, பேங்கில் புகுந்து பணம் நகை எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு மிகப்பெரிய திருடன் ஆயிடும். இதுதான் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது. முன்னெல்லாம் நம்ம பொதுவாக நம்ம ஊரில் செத்து போனவங்க ஓட்டு, ஃபாரினுக்கு போயிட்டவங்க ஓட்டு, பக்கத்து வீட்டுக்காரன் ஊரில் இல்லை அப்படின்னா அவனுடைய ஓட்டு, இப்படி அனாமத்தாக இருக்கிற ஓட்டை நீங்கள் போட்டிருப்பா அப்படின்னு. அதாவது 2 அணிகள் வந்து இந்த தேர்தல் சமயத்தில் உட்கார்ந்துருக்கோம். இப்போ நான் ஒரு 50 பேர் இருக்கிறேன்ப்பா, நீ ஒரு 50 பேர் இருக்குப்பா. ஒரு சாயந்தரம் இப்படி ஆளுக்கு ஒரு 50 பேர் இறக்கி விட்டு கள்ள ஓட்டுக்களை பரிமாறிக்குவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் 100 கள்ள ஓட்டு 1000 கள்ள ஓட்டுங்கிறது போயிட்டு இப்போ லட்சக்கணக்கில் கள்ள ஓட்டு ஆகிடுது. அது வாரணாசி தொகுதி மக்களே ஹிந்திக்காரங்க பேசுகிறாங்க. வாரணாசியில் வந்து இவர் வந்து ஆரம்பத்திலேருந்து அவர் அப்படியே நின்றிருந்தார். அவருக்கு எதிர்த்து நின்றவர் காங்கிரஸ்காரர் முன்னணியில் இருந்தார். அது என்னாச்சுன்னா, சாயந்தரம் பார்த்தா அவரை தள்ளி விட்டுட்டு இவர் பல லட்சங்களில் தாண்டி போயிட்டார். இப்படி கள்ளத்தனமாக ஜெயிச்சது சரியா அப்படின்னு அந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்திக்காரங்க ஹிந்திவாலா பேசுகிறதுல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஓட்டு மிஷின் வச்சே பல குளறுபடிகள் செய்ய முடிஞ்சது. இன்றைக்கி ஆள் இல்லாமலே யாரும் போய் ஓட்டு மிஷினை தொடாமலே ஏதாச்சும் அவங்க யாராச்சும் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் போய் ஒரு மிஷின் ஒரு நம்பரை தொட்டா போகிறோம், அது பாட்டில் கடான்னு கொட்டிடும். இத்தனை பேர் அதுவும் கொட்டினதும் இல்லாமல் இவர் பேர், இவங்க அப்பா பேர் இது, இவர் இந்த ஊரில் இருக்கார், உங்கள் அப்பா பேர் இந்த வீட்டில் இருக்கு. அதாவது ஏல 80 பேர், பியில் 80 பேர், சியில் 50 பேர் அப்படின்னு அப்படியே கடகடான்னு வந்தது. அதை வந்து ஒரே வீட்டில் பார்த்தீங்கன்னா பல ஜாதிக்காரன் இருக்கான், பல ஊருக்கு பல பேர் இருக்கான். அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு எல்லா பேர்லேயும் ஒரே வீட்டில் ஒரே ரூமில், அதுவும் ஒரு சின்ன 10க்கு 10 ரூமில் 80 பேர் எப்படியா இருக்காங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஹிந்தி வாலாக்கள் அங்கே ஒரு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தன் வந்து காரை நிப்பாட்டுறாரு, காரில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா பாருங்க அப்படின்னு காரை விசில் அடித்தோம்னா கார்லேருந்து இறங்குறாங்க பாருங்க, 100 பேர் இறங்குவாங்க. இப்படி தான் நடக்குது ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது. அது பார்த்தா இது ஒரு பக்கம் பார்த்தா கள்ள ஓட்டுங்கிறது மனுஷன்தான் போட்டுட்டு இருந்தான். இப்போ மிஷினை வச்சே கள்ள ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்னென்னா, நம்ம ஊரில் வந்து இந்த ஓட்டுக்களை விற்று கொஞ்சம் காசு பார்த்த ஆட்களும் இருந்தாங்க. ஒரு ஓட்டுக்கு இவ்வளோப்பா,
இங்கே எங்கள் வீட்டில் ஒரு 50 ஓட்டு இருக்குப்பா இவ்வளோ, எங்கள் தெருவில் 50 ஓட்டு இருக்குப்பா நீ இவ்வளோ கொடுத்துரு, 10 ஓட்டு இருக்குது எங்கள் வீட்டில் இருக்குப்பா இவ்வளோ கொடுத்துரு அப்படின்லாம் முன்னெல்லாம் வசூல் பண்ணி ஓரளவு கொஞ்சம் வசூல் பண்ண முடிஞ்சது. இப்போ இவங்க பண்ணுறதை பார்த்தா எதிர்காலத்தில் எங்கள் வீட்டில் 5 ஓட்டு இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஏப்பா உன் பேர் மட்டும் தான் இருக்குது, நீ இருந்துக்கோ, ஆனால் உன் பேரில் நாங்கள் ஓட்டுக்கு போட்டுக்கிறோம், நாங்களே ஓட்டு போட்டுக்கிறோம், நீ வர வேண்டியா, நீ வரவும் வேண்டாம், எங்ககிட்ட ஒன்றும் கேட்க வேண்டாம், அப்படியே இருந்துக்கோ, நாங்கள் செய்கிறத செய்வோம், இல்லாட்டியா விட்டுரு. ஆனால் இந்த தெருவில் எத்தனை பேர் இருக்கீங்க, அத்தனை ஓட்டில் 100 பேர் இருக்கீங்களா இந்த தெருவில், அதில் வந்து 75 எங்களுது, 25 அவங்களுது. என்ன இப்படி தான் நாங்கள் கணக்கு பார்த்துக்குவோம், நாங்களே ஓட்டு போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்கிற காலம் வந்துடுச்சு. ஓட்டுக்கே மரியாதை எல்லாம் போச்சு. ஓட்டை வச்சு தான் நம்மளை மதிச்சுட்டு இருந்தாங்க. சரி 5 வருஷத்துக்கு ஒரு முறை டேய் இந்த வாட்டி எங்களை வந்து ஏமாத்திட்டீங்களா, அடுத்த வாட்டி உங்க தோக்கடிக்கிறோண்டா அப்படின்னு மக்கள் நினச்சிட்டு இருந்த மக்களுக்கு ஓங்கி அரைஞ்சிட்டாங்க. இனி மிஷினை வச்சு நாங்களே ஓட்டு போட்டுக்கிறோம், நீங்கள் வந்து கிழிக்க வேண்டாம், ஓட்டு போட வேண்டாம், உங்கள் ஓட்டை காட்டி நீங்கள் பயமுறுத்தவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இப்படி நடக்குது? ஒரு நம்மளெல்லாம் ஒரு ஓட்டாக மதித்து அரசியல்வாதிகள் காலில் விழுந்தாங்க, கையை பிடிச்சி குலுக்குனாங்க, ஹிஹின்னு சிரித்தாங்க. அப்பப்போ வந்து வீட்டாண்ட வந்து நின்று தலையை சொரிஞ்சினாங்க, நம்மக்கிட்டெல்லாம் விழுந்து பேசினாங்க. அம்மா அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் காலில் விழுந்தாங்க. நீங்கள்லாம் நாங்கள் உங்களுக்காக உழைக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. போகிற போக்க பார்த்தா இவங்க மிஷின்லேயே ஓட்டுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு என்ன மரியாதை இருக்குது? நாம் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்களே. நம்ம ஒரு ஓட்டை வச்சு தான் நம்மளை மதித்தாங்க. செத்தவன் ஓட்டு கள்ள ஓட்டு போட போனாலும் கூட மதித்தாங்க. ஆனால் நம்மளே செத்தவன் ஆக்கிறாங்க போடுங்க. நம்ம ஓட்டையே வந்து அவங்களே எடுத்து அதாவது நம்முடைய ஆதார் கார்டுலாம் இருக்கு இல்லையா, நம்முடைய டீட்டெயில், அந்த டீட்டெயிலாம் எடுத்து அதை ஓட்டு இயந்திரத்துக்குள்ளே பூத்தி நாங்கள் ஓட்டு போட்டதை அவங்க கணக்கு காட்டிக்கிட்டு போகிறாங்க. எதிர்காலத்தில் இப்படி தான் நடக்கும் போகிறது. அதை தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு, டே மக்களே, உங்கள் ஓட்டெல்லாம் எவனோ எடுத்துகிட்டு போயிட்டான்டா, இனிமேல் நீங்கள் செத்த போனோம்டா, இனிமேல் போய் விடிச்சாதான் உண்டு, இல்லை நீங்கள் அதோடு பணம் தான். உங்களுக்கு ஓட்டுன்னு ஒன்று இல்லைன்னா ஒரு பயலுக்கும் மரியாதையும் கிடையாது, ஒரு பயலையும் மனுஷனாக மதிக்கவும் மாட்டாங்க. அதனால் மக்களை, உங்கள் ஓட்டுக்கள் நீங்கள் தான் போடணும். அது வந்து தேர்தல் ஆணையமே அவங்களே வந்து மிஷினில் வச்சு எங்கள் ஓட்டுக்களை போடக்கூடிய அந்த சூழ்நிலையை விழித்து எழுந்து நீங்கள் குரல் கொடுத்தாதான் உங்கள் ஓட்டுக்களை நீங்கள் மறுபடியும் திரும்ப பெற முடியும். உங்களுக்கு ஓட்டு உரிமை இருந்தால்தான் உங்களுக்கு இந்த நாட்டில் உரிமை, நீங்களும் மனிதனாக மதிக்கப்படுவீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், விழித்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.